முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் தோழா இந்த வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவான் உடம்போட்ட தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும் உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும் தடைகளை உதைத்து அதிரடி நடத்த மலையினை இழுத்து கனிமணி படைத்திடவா சத்தியம் சிவம் சுந்தரம் முடியும் முடியும் முடியும். குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்ததுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்ய சிவசுந்தரம் எஸ்கியூப், ஸோ கிரியேட்டிங் லீடர்ஸ், அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை தேடி. இந்த டைட்டில் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது கேட்குறப்பயே. ஏன்னா ஒரு ஒரு ஊரில் எந்த சிட்டி, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட், எந்த கண்ட்ரி, எங்கே இருந்தாலும் அங்கே இருக்க தலைவர்கள் அது இங்கேருந்து தான் வந்திருப்பாங்க. அது எல்லாருமே நீங்கள் தான். ஸோ அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள் இங்கேருந்து தான் வரப்போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் எனக்கு பேசுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலி என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி எங்கள் ஸ்கூல்லேயும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ நான் ஐம் ஜஸ்ட் 27 years old. ஸோ உங்களுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இப்போ தான் நானும் ஸ்கூல் முடித்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கும் இதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். நிறைய சீஃப் கெஸ்ட் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை பற்றி கேட்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டுலாம் இருந்திருக்கேன். மேபி அஜய் ரத்னம் சார் மாதிரி எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருந்தா லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளோ வேலிடான பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ நைஸ் சார், தட் இஸ் லவ்லி. ஸோ சார் பேசின இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற வேர்டுக்கு பின்னாடி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அது நீங்கள் பேசுறதுல, நீங்கள் நடந்துக்கிறதுல, ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுல, ஈவன் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறதுல கூட டிசிப்ளின் அப்படிங்கிற வேர்ட் பின்னாடி, அந்த டிசிப்ளினுங்கிற வேர்டுக்கு பின்னாடி இவ்வளோ வேர்ட்ஸ் அடங்கி இருக்கு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு யாரும் இதை சொல்லி கொடுக்கல. ஸோ லேட்டரான என் லைஃப்பில் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஈவன் இன்னமும் நான் அதை கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் லைஃப்பில் இன்றைக்கே அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் லாங் அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கிரிஞ்சாக பேசுகிறேன்னு யாரும் நினச்சிட வேணாம். நான் அனுபவப்பட்டதை உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னா இந்த டிசிப்ளினுங்கிற வேர்ட் நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும் நாளைக்கு லைஃப்பில். அதுக்கு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம விராட் கோலி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறீங்க இல்லையா? கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி. ஸோ இந்தியன் டீம் கேப்டனாக இருந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ணப்போ ரஞ்சி ட்ராஃபின்னு ஒரு ட்ராஃபி இருக்குது. அந்த ட்ராஃபி ஆடுறப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறப்போ அவங்களோட அப்பா இறந்துட்டார். அந்த ட்ராஃபி மார்னிங் அவர் ஆடுறாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு. அன்றைக்கி ஈவினிங் அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு நியூஸ் வருது. ஸோ செகண்ட் டே இன்னிங்ஸ் அவருக்கு பெண்டிங் இருக்குது. அந்த ரஞ்சி ட்ராஃபி ஆடினா தான் அவர் இந்தியா டீம் செலக்ட் ஆக முடியும், அடுத்த ஐபிஎல்க்கு போக முடியும், எதாவது வாட் எவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணுனாலே அந்த ரஞ்சி ட்ராஃபியை அவர் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி நினச்சப்போ அந்த செகண்ட் இன்னிங்ஸ் அவர் ஆடிட்டு 87 ரன் ஸ்கோர் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் தான் அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்குக்கே அவர் போனார். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு மனுஷன் தன்னோட டிசிப்ளினை உணர்றீங்க. ஸோ நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒருத்தருக்குமே ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா சக்ஸஸே லைஃப்பில் யாருக்குமே இல்லை. ஸோ யூ ஹேவ் டு ஹார்ட் ஒர்க் அண்ட் யூ ஹேவ் டு மெயின்டைன் த டிசிப்ளின் திங். சார் அதை பற்றி சொல்லியிருக்காரு நிறையா, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ லைஃப்பில் எப்போவுமே அந்த டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப மரியாதை கொடுக்கணும், ரொம்ப மதிக்கணும் அப்படின்னா அது உங்களோட ட்ரீம், உங்களோட கோல், உங்களோட வேல்யூ. ஜஸ்ட் கெட் இட். அது என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் எந்திரிச்சிருவீங்க. ஸோ அது என்னன்னு இன்றைக்கே நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதுவும் உங்களோட லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு நீங்கள் எழுந்திரிச்சிருவீங்க எங்கே இருந்தாலுமே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் வந்துருந்துட்டு என்ன கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஆம்பிஷன் என்ன, உங்களோட ட்ரீம் என்ன, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, உங்களுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது, உங்களுக்கான ட்ரீம் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கே முடிவு பண்ணுங்கள். யூ ஹேவ் அ டைம் ரைட் நோ. ஸோ இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் எந்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறத இன்றைக்கி டெசிஷன் எடுத்து ஓட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு லாங் ரன்னுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர். இன்னையிலேருந்து இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ட்ரீம் என்ன அப்படிங்கிறத.
அதே மாதிரி லைஃப்பில் நீங்கள் ஒரே ஒருத்தருக்கு தான் பயப்படணும். அது யாருன்னு யாருக்கா தெரியுமா? இல்லை 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 எனிபடி யாராவது கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது ஒருத்தருக்கு தான் நீங்கள் லைஃப்பில் பயப்படணும். எஸ், யாராவது? ஓகே, மேபி வச்சுக்கலாம், இன்னும் எக்ஸாக்டாக வரல. எக்ஸாக்ட்லி யோர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்காக பயப்படுறத விட இங்கே இருக்க ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு ஹீரோ இருக்காங்க. அந்த ஹீரோவை இந்த உலகத்துக்கு காட்ட முடியாமல் போயிடுமோன்னு டெய்லி நினச்சி பயப்படுங்க. உங்கள் ட்ரீம், உங்கள் ஆம்பிஷனை இந்த உலகத்தில் காட்ட முடியாதோன்னு நினச்சி அதுக்காக நீங்கள் பயப்படுங்க. வேறு எதுக்காக பயப்படணும்? கடவுள், டீச்சர், அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தா போதும், பயப்படணும்னு இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டியது உங்களோட ட்ரீம் வெளிக்கொண்டு முடியாதோ, நம்மளோட ஹீரோயிசமை வெளியே காட்ட முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிறத நினச்ச மட்டும் நீங்கள் லைஃப்பில் பயப்படுங்க. வேறு எதுக்காகவும் பயப்படாதீங்க. இந்த உலகம் ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ யூ ஜஸ்ட் ப்ரூவ் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான ஸ்டேஜில் பேச கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ, உங்களை எல்லாரும் மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். My name is Tamil Selvan. I am from Balabharthi Matriculation Higher Secondary School. இப்போ வந்து பிஸ்னஸில் எந்த மாதிரி பண்ணால் இந்த சொசைட்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலான்னு, அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இதான் இந்த எங்கள்கிட்ட ஷேர். எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் நான் பண்ணுவேன், அது எனக்கு பணம் வரும். உனக்கு என்ன பிஸ்னஸ் வேணுமோ நீ பண்ணணும். சொல்லு, உனக்கு என்ன பிஸ்னஸ் வேணும் சொல்லு. சார் இப்போ இது நார்மல் இந்த மாதிரி இது எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு அப்படி பண்ணால் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாமா? அந்த எலக்ட்ரானிக்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் வந்தது, யாருக்கா தெரியுமா அந்த ஃபஸ்ட்டு ஃபோன் பெரிய? நோக்கியா. சூப்பராக சொல்கிறாங்க. நோக்கியா இருக்கா இன்றைக்கி? நோ இல்லை, கியாவும் இல்லை, நோக்கியா. அதுவும் ஓடி போச்சு. ஏன் ஓடி போச்சு? அவன் அப்கிரேட் பண்ணிக்கல. he didn't get into that டெக்னாலஜி ஆஃப் ஆண்ட்ராய்டு. அவன் அப்படியே இருந்தான், தோற்று போயிட்டான். சரியா? அப்போது அந்த காலத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ஒன்று இது உள்ள போட்டு ஒன்று திருப்பி எடுத்துப்பாங்களா? அந்த ஃபிலிம் பேர் என்ன? அந்த கம்பெனி ஒரு பெருமையான கம்பெனி, கோடாக். அந்த கோடாக்கெல்லாம் காணாமல் போச்சு. கோனிக்கா எப்போ கூட இருக்குது. அந்த கோடாக் காணாமல் போச்சு. ஏன்னா they didn't change. கோடாக் காணாமல் போச்சு, உன் நோக்கியா காணாமல் போச்சு. அந்த மாதிரி உனக்கு என்ன வேணுமோ நீ தான் முடிவு பண்ணு. அதையே திரும்ப செய், வெற்றி கொடுக்கும். காலத்துக்கு தகுந்த மாதிரி போ. I wanted to know what is the requirement for our nation to become the greatest country in the world in education. கிரேட்டஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு இன் எஜுகேஷனாக உன்ன மாதிரி 100 தைரியமுள்ள இளைஞரை கொடுத்தா சுவாமி விவேகானந்தா சொன்னால் இந்த நாட்டை மாற்றி காட்டுறேன்னு. நான் இன்னும் ஒரு தைரியமுள்ள இளைஞர் கூட நான் சந்திக்கலை. ஏதோ இப்போது அந்த கல்வி தான் விளையாட்டுத்துறையில் அவன் தான் கார்த்திகேயன் சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது விளையாட்டுத்துறை. அந்த கார்த்திகேயனை இதே வந்து கல்வித்துறையில் சார் நான் இதெல்லாம் பண்ணேன், இந்த ஆப் நான் டெவலப் பண்ணியிருக்கிறேன், இதுதான் இந்த ஆப்பு, இதுதான் அது நடக்குதுன்னு சொல்லியிருந்தால் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தான் செய்யணும். என்ன செய்யணுமோ நீங்கள் தான் செய்யணும். ஏன்னா இந்த நாட்டோட எதிர்காலமே நீங்கள் தான். ஸோ என்ன வந்து நீ உன்னை நிலைநடுத்து. மேக் யோர் செல்ஃப் சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் நீ நாட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நீ சக்ஸஸ்ஃபுல்லாக, நீ ஸ்கூல் டாப்பரா? ஆமாம். ஸோ அடுத்த லெவல். அப்போனா ஸ்கூல் டாப்பர்னா ஐஏஎஸ் படி. ஐஏஎஸ் படித்தா தான் உனக்கு அதிகாரம் இருக்குது. இந்த ரோடெல்லாம் பாரு எப்படி இருக்குது, குண்டும் குள்ளியமாக இருக்குது. உலகத்துலலாம் நல்லா இருக்குது ரோடு. ஸோ பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்வாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது பெரிய சமாச்சாரம் பேச வேண்டியது. ஸோ டாய்லெட்ஸ் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் பவருக்கு வந்து நல்லது செய்யுங்க. ஓகே சார். இளமாறன், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அயோத்தியாபட்டினம். சார் எல்லாம் சக்ஸஸ் ஆகுது எப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. சக்ஸஸ் ஆகி ஹியூமன் சொசைட்டிக்கு நல்லது பண்ணி அவங்களும் சக்ஸஸ் ஆக தான் கேட்டுட்ருக்காங்க. நேச்சரை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எர்த்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க நேச்சர் தான் முக்கியம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லோரும் நேச்சர் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டு, கோர்சஸ்ஸு, அப்புறம் பிளான்ட் அனிமல்ஸ் பட்டு படிக்க பயாலஜி யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது எப்படி சார்? ஏன்னா இந்தியாவில் வந்து அதிகம் மெயினாக அக்ரிகல்ச்சர் இருக்குது. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் நேச்சர் மேலே காமிச்சா ஃபார்மர் ரொம்ப பெனிஃபிட் ஆவாங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அதான் சொல்கிறேனே கண்ணா, படிக்கிறது நீங்கள்,
ஒரு குழந்தை வந்து வக்கீல் ஆகணும்னு சொல்லிச்சு. அந்த வகையிலேயே அண்ணன் சொன்னாங்க 2 பிரிவு இருக்குது, கிரிமினல் இருக்குது, சிவில் இருக்குது, டாக்டரில் எத்தனையோ பிரிவு இருக்குது. உனக்கு இதை செய்யணும்னு நினச்சா இப்போ அவன் சொன்னான் இந்த நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படின்னா. அப்போ அதை நீங்கள் தான் செய்யணும். அதை தான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களோட பிளானாக இருக்கணும் லைஃப்பில். இஃப் யூ ஃபெயில் டு பிளான் சொல்லு, இஃப் யூ ஃபெயில் டு பிளான் அப்போ என்ன பண்ணுறோம்? You are planning to fail. சொல்லுங்க. If you plan to fail. If you fail to plan. If you fail to plan. You are planning you to are fail. Planning to fail. சொல்லு. If you plan to fail. If you fail to plan. If you fail to plan. You are planning. Planning. என்னடா சொல்ல மாட்டியா? ஒரு திட்டத்தை நம்ம போடலைன்னா தோத்து போறது திட்டம் போடுறேன்னு சொல்றேன்டா. அது சொல்லு. If you fail to plan, you planning to fail. தோத்து போறது திட்டம் போடுறோம். ஏன்னா பிறர் திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நான் ஒன்றும் செய்யலைன்னா முடிஞ்சு போச்சு. எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க, நீயும் செய்யணும். My name is Sugya from Jairam Higher Secondary School. சார் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு டேலண்ட் இருக்குது சார். ஆனால் அந்த டேலண்ட் என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியுதில்லை சார். அதனால் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வேலைக்கு போய் செய்கிறாங்க சார். அவங்க டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறது எப்படி சார்? இப்போது அந்த கார்த்திகேயன் தான் சொன்னான் பாருங்க. நான் ஃபஸ்ட்டு ஓட்டப்பந்தயத்தில் போனேன், ஓட்டப்பந்தயம் போயிட்டு நேஷ்னல் கோல்டு மெடல் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது திரும்ப செய்யறதுக்கு? ஒன்றும் இல்லையே. ஸோ அடுத்த ட்ராக் மாற்றினான், ஃபுட்பாலுக்கு போனான், அங்கேயும் தங்கப்பதக்கம் வாங்கினான். அடுத்த ட்ராக் வந்தான், எங்கே வந்தான்? பாடி பில்டிங், அதுலேயும் கோல்டு வாங்கினான். ஸோ அதை மாதிரி நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணும் உங்களை. புரியுதா? நான் இப்போ பெஞ்ச் ப்ரெஸ் போயிட்டு நேஷ்னல் கோல்டு அடித்தேன், 100 கிலோ தள்ளினேன், ஜெயித்தேன். ப்ராக்டிஸ் பண்ணேன், ஜெயித்தேன். அது மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், விதவிதமாக செய்யுங்க. அதான் சொன்னேன் இல்லையா, இந்த பக்கம் ஆர்டினரி, இந்த பக்கமும் ஆர்டினரி, மேலே இருக்கிறது எக்ஸ்ட்ரா. இதை தூக்கிட்டா எக்ஸ்ட்ரா யூ டூ இன் யோர் லைஃப் வில் மேக் யூ an extraordinary person. Thank you. சார் உங்களுக்கு எப்படி சார் இப்படி 4 பேருக்கு சொல்லி தரணும்னு தோணுச்சு? அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சரில் நானும் சொல்லி தருவேன் சார். அதான் சொன்னோம்ல, எங்கள் எல்லாரோட எண்ணமே எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நல்ல எண்ணம். அதனால் நாங்கள் இன்றைக்கும் படிச்சுட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இன்றைக்கும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த அப்டேட் கார்ஸ் வந்தது பற்றியா எப்படி சொல்கிறேன் பாரு. நான் படித்ததுனால அப்டேட் நல்லா இருக்கு, அந்த பேர் பதிவு பண்ணிக்கினேன். ஸோ அப்டேட் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். நான் நோக்கியாவில் கோடாக்கும் இல்லை, நான் அஜய் ரத்னம். ஜனவரி 2026 9th of January 9 ஃபரீதாபாத் ஹரியானாவில் போய் கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்தவன். ஸோ வி கீப் அப்டேட்டிங் போத். இது என்னன்னா, இது 3 விஷயங்கள்: மைண்ட், பாடி, சோல். சோல்ன்றது எல்லாம் ஒன்று தான். அதை யாரும் ஆக்க முடியாது, அழிக்க முடியாது. In physics there is a definition: energy can neither be created nor destroyed, can be only transformed from one form to another form. இது வந்து பியூர் சயின்ஸ். அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா வந்து ஒன்று தான், யாராலையும் இதை ஆக்க முடியாது, அழிக்க முடியாது. ஒரு சோல் கனெக்ட் இருக்கிறனால தான் நம்ம இன்னைக்கு சந்தித்தோம். ஸோ அடுத்தது சோலுக்கு அப்புறம் என்ன வருதுன்னா மைண்ட் அண்ட் பாடி. மைண்டு நம்ம கையில் இருக்குது, அதான் ரைட் ராங் அந்த கோடு கிளிங்க லைஃப்பில். இந்த ரைட்டான விஷயங்கள் மட்டும்தான் செய்வேன், தப்பான விஷயங்கள் செய்ய மாட்டேன். அப்புறம் உடல் பயிற்சி. இந்த ஆசைகள், லட்சியங்கள், கனவுகள் எல்லாம் செய்யணும்னா இந்த பாடி நல்லா இருக்கணும். அப்போ தினந்தோறும் பாடி எக்ஸசைஸ் பண்ணணும். பண்ணு, நல்லா இரு, நல்லது சொல்லிக் கொடு. ஃபஸ்ட்டு நீ சாதி. ஓகே Sir, my name is Srinivas. I am from Jairam Higher Secondary School. சார், இப்போ சக்ஸஸ் வந்து இப்போ டெஃபினேஷனாக தான் இருக்குது. அது எப்படி சார் ஜேர்னியை மாற்றுறது? ஜேர்னி எங்கே போகணும்? நீ நாளைக்கு சூப்பராக பிளான் பண்ணுவல. எந்த ஹீரோ உனக்கு ரொம்ப பிடிக்கும்? விஜய். அதுக்கு மட்டும் பிளான் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவ? உடனே தியேட்டருக்கு போவீங்க, அண்ணனை பிடிப்பீங்க, அந்த அண்ணனை பிடிப்பீங்க. அண்ணன் இந்த டிக்கெட்ண்ணே ப்ளீஸ்ண்ணே, எப்படியாச்சும் அந்த டிக்கெட் எல்லாம் ஃபுல்லுப்பா, கிடைக்கலப்போ. எப்படி அதப்போ அந்த அண்ணனுக்கு அந்த அண்ணனை பிடி. எப்படி அந்த ரசிக மன்ற தலைவர்கிட்ட போய் அவன் வாசலில் நின்று, எப்போ காலையில் விடிய காலையில் 4 மணி, அண்ணே 2 டிக்கெட் கொண்டு சரியில்ல. இதுதான் செய்கிறாங்க.
அந்த ஆசை, அந்த ஆர்வம், அந்த லட்சியம், அந்த படம் பார்க்கணுன்ற அந்த வெறி, இதை வாழ்க்கையில் போட்டிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. அவ்வளோதான். Sir, my name is B. Sennamarai. I am coming from Ayodhyapatnam GHS. சார் இப்போ ஒரு ட்ரீம் எப்படி சார் அச்சீவ் பண்ணுறது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல்? எதுவும் யாரோ சொல்கிறாங்கன்னா அதை நினச்சிட்டு படிக்க முடியல சார். அந்த மாதிரி யாராவது இப்போ ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா படிக்க முடியல சார். அந்த மாதிரி தவிக்க அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுதா சார்? இல்லை சார். காதில் பஞ்சு வச்சுக்கோ, அவங்க சொல்கிறது கேட்காத, அவ்வளோதானே. அவங்க சொன்னால் கேட்டால் தானே டிஸ்டர்ப் ஆகுற. அவங்க சொல்கிறது கேட்காத, கேட்டாலும் இப்படி வாங்கி இப்படி விட்டுரு. எதுக்கு எடுத்துக்கிற உள்ளோ? 1000 பேசுவாங்க. எந்த வாய் வந்து நீ வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களோ அதே நீ கோல்டு மெடல் அடித்தா என்ன சொல்லுவாங்க உன்னை? மைக்கில் சொல்லு. சார் பொண்ணு பண்ணிட்டாங்க. அதான், அவ்வளோதானே. அப்போ செய். அவங்க பற்றி ஏன் கவலைப்படுற? செஞ்சால் நமக்கு பலன். தட்ஸ் ஆல். கீப் டூயிங். I am Kartika. I am coming from Higher Secondary School, Ayodhyapatnam. நம்ம ஒரு விஷயத்தை நினச்சோம்னா தான் நம்மளை உயர முடியும். ஆனால் நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியா தப்பா? அதான் பாப்பா, நல்ல விஷயங்கள் நினச்சா அதை நீ சாதிக்க போகிற. தேவையில்லாத நினச்சிட்டின்னா அது உன் பொழப்ப கெடுக்குது இல்லை. நீ என்ன முடிவு பண்ணுற? நான் ஏஎஸ் ஆகணும், உதாரணத்துக்கு நான் ஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஏஐ படிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். அப்போ நடுவில் வந்து 4 பேர் வந்து ஏதோ சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு உன்னோட லட்சியத்துலேருந்து நீ டேக் டைவர்ஷன் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? தோற்று போச்சு இல்லை? அவ்வளோதான். அதுதான். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. உங்களை மாதிரி சக்ஸஸுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு அற்புதமான உண்மை கதை. ஒரு குழந்தை உங்களை மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த குழந்தைக்கு ஜுரம் வந்தது. ஜுரம் வந்த உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனவுடனே அந்த டாக்டர்லாம் பார்த்துட்டு, ஐயோ பயங்கரமான போலியோ ஃபீவர் வந்துடுச்சு. அந்த டாக்டர் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை முன்னாடியே சொல்லிட்டார். என்ன சொன்னாருன்னா, இனிமேல் இந்த குழந்தையால் நடக்க முடியாது. அந்த குழந்தை என்ன குழந்தைன்னா, அவளுக்கு ஓட்டப்பந்தயம்னா ரொம்ப பிடிக்கும், தினம் ஓடுவா ஸ்கூலில். ஸோ அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பயங்கரமான அந்த ஃபீவர் வந்து டாக்டர் சொன்னார், இனிமேல் நீ நடக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அது கேட்டுருச்சு. டாக்டர் அம்மா கிட்ட சொன்னோன்னே நான் அழ ஆரம்பிச்சு. அழுதுகிட்டே இருந்தது. நான் நடக்கணும், நான் நடக்கணும், நான் நடக்கணும், நடக்கணும். நான் அம்மா வந்து கட்டி பிடிச்சாங்க. நான் நடக்கணும். நான் அம்மா சொன்னாங்க, குவைட் குவைட் குவைட். அம்மா பேச்சு கேட்பியா, டாக்டர் பேச்சு கேட்பேன்? அப்போ அது சொல்லிச்சு. யார் பேச்சு? அம்மா பேச்சு. அப்போ சொன்னாங்க, கட்டி பிடிச்சி அழாத, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம்மா? அது என்னன்னு கூட கேட்கல. சத்தியம்மா? அப்போ அம்மா கேட்டாங்க, ஆர் யூ வில்லிங் டு பேர் பெயின்? என்ன கேட்டாங்க? ஆர் யூ வில்லிங் டு பேர் பெயின்? எஸ்மா. கொடுத்த சத்தியம் சத்தியம்தான். அப்போ அம்மா உடனே போய் அந்த ஃபிசியோதெரப்பி டாக்டர் கிட்டலாம் வந்து ஒரு பண்ணி அழகான ஒரு டைம் டேபிள் கொடுத்து 4 மணி நேரம் அவளை பயிற்சி பண்ண சொன்னாங்க. அந்த காலுக்கு தினம் வந்து அந்த குழந்தை 4 மணி நேரம் பயிற்சி பண்ணி 4 வருஷத்துக்கு பிறகு ஒரு கட்டை வச்சு இப்படி மொல்லமாக நடக்க ஆரம்பித்தா. 4 வருஷம் விடாமுயற்சியாக 4 மணி நேரம் பயிற்சி. இப்படி ஸ்கூலுக்கு போட்டும்போது ஒரு 6 மாதம் கழித்து அதுக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்லுது இன்னைக்கு காலையில், மம்மி என்னடி இந்த லஞ்ச் பிரேக்கில் நாங்கள் 10 ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு ஓடுறோம், நான் ரேஸ் ஓட போகிறேன். என்னது ரேஸ் ஓட போகிறேன்? அம்மா தலையில் அடிச்சிக்கினேன். உன்னால் நடக்கக்கூட முடியல, என்னடி நீ ரேஸ் ஓட போகிற? சாயங்காலம் வந்துட்டு அழக்கூடாது, தோத்துட்டேன்னு. நான் அழமாட்டேன். ஓகே பண்ணு. இதுவும் தினம் போச்சு. தினம் அந்த 10 பொண்ணுங்களோட அந்த 10 பொண்ணோட இது இப்படி இந்த கட்டை இப்படி ஓடின்னு இருந்தது. ஒரு நாள் ஒரு 6 மாதம் கழித்து இந்த குழந்தை அந்த ஜெயிச்சல ரேஸை, அந்த ரேஸில் இவ ஜெயிச்சா. ஷி கேம் ஆசை தோசை அப்பள வடை. இதான் நமக்கு உடனே ரிசல்ட்ஸ் வேணும். எத்தனை பேர் ஓடினாங்க? 10 பேர் ஓடினாங்க. ஷி பீட் 1 கேர்ள். ஷி கேம் 9th. என்ன வந்தா? 9th. தட் வாஸ் ஹர் ஃபர்ஸ்ட் விக்டரி. ப்ராக்டிஸ் பண்ணால் ஓடினா. தென் ஷி கேம்
Then she came. One beautiful day like today, this little girl came first in the afternoon lunch break race. The lunch break race அந்த ஓட்டம் இந்த மரத்தில் இருந்ததில் இந்த குட்டி குழந்தை ஃபர்ஸ்ட் வந்தா. உடனே எல்லாரும் வந்து இந்த டிவி ப்ரெஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எப்படி இவனால் இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்ய முடிஞ்சதுன்னா அப்போ சொல்லிச்சு, எங்கள் அம்மா பேச்சை நான் கேட்டேன், தினம் 4 மணி நேரம் பயிற்சி பண்ணேன், எனக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அப்போது இந்த இன்டர்வியூ டிவியில் வரும்போது நம்ம சுரேஷ் அந்த மாதிரி ஒரு நியூயார்க்கில் ஒரு கோச் இந்த பொண்ணோட இன்டர்வியூ பார்த்தாரு. இந்த பொண்ணோட கண்ணில் ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சது. நேராக அந்த கோச்சு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தார். அந்த கோச் வந்து 6 அடி 7 அங்குலம், செம்ம ஹைட்டு, இது குட்டி பொண்ணு. காலிங் பெல் போட்டோடனே இது வந்தது. அவர் டோரா நின்னார், இப்படி பார்த்தது. அவர் கேட்டார், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் பிகமிங் அன் இன்டர்நேஷ்னல் அத்லீட்னா எஸ் சார் அப்படின்ச்சு. அப்போ உடனே அவர் சொன்னார், தேர் இஸ் ஒன் கண்டிஷன். இது இல்லை, வாட் கண்டிஷன் அப்படின்னாரு. அப்போ அவர் கேட்டார், ஆர் யூ வில்லிங் டு பேர் பெயின். அவங்க அம்மா கேட்டது என்ன சொல்லுச்சு, ஆர் யூ வில்லிங் டு பேர் பெயின். அப்போனா அவர் கையை நீட்டினார். இது வந்து இல்லை, சிரிக்குது அப்படின்னாரு. ஹே என்ன நான் கேள்வி கேட்டுருக்கு, நீ சிரிச்சிட்டு இருக்கேன்னா, அட போங்க சார், பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா கேட்டாங்க என்ன, ஆர் யூ வில்லிங் டு பேர் பெயின். அன்றைக்கே நான் சத்தியம் பண்ணேன், இன்றைக்கும் சத்தியம் தான் வாங்கன்னு. அவர் கூட போய் பயிற்சி பண்ணா. இதுக்கு முன்னாடி எத்தனை மணி நேரம் பயிற்சி பண்ணா? 4 hours. இப்போ போய் இந்த கோச்சோட தினந்தோறும் எத்தனை மணி பயிற்சி பண்ணா? 8 hours பயிற்சி பண்ணா. அப்புறம் லோக்கல் ரேஸ், டிஸ்ட்ரிக்ட் ரேஸ், ஜோனல் ரேஸ், ஸ்டேட் ரேஸ், நேஷ்னல் ரேஸ், அப்புறம் உலகத்திலே இந்த ஓட்டப்பந்தயத்துக்கு பெஸ்ட் ரேஸ் எது சொல்லுங்கள்? ஒலிம்பிக்ஸ். அந்த ஒலிம்பிக்ஸில் 1957 இந்த குழந்தை ஃபர்ஸ்ட் வந்தா, கோல்டு. ஹர் நேம் இஸ் வில்மா ருடால்ஃப். ஸோ இதுதான் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் சக்ஸஸ். டாக்டர் சொன்னாங்க, அதை பற்றி கவலைப்படாமல் அம்மா சொன்னது எல்லாத்துக்கும் மேலே அவள் பயிற்சி பண்ணாள். 8 hours ஆஃப் ஒர்க் அவுட் எவ்ரி டே. ஷி அச்சீவ் த கோல்ட் மெடல் இன் ஒலிம்பிக்ஸ். புரியுதுங்களா? அப்போது நமக்காக ஹேண்டிகேப் மைனஸ் எல்லாம் எங்கே இருக்குது? நம்ம நினைக்கிறது தான். கேட்டது லாஸ்ட்டாக ஒரு குழந்தை வந்து நினப்பு தான் பொழப்பு, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற பற்றியா, அதுதான் உனக்கு தோல்வி கொடுக்குது. இந்த பண்ண முடியாது, இந்த உலகத்தில் எதுவுமே நெகட்டிவ் இல்லை. ஏன்னா இந்த பண்ண முடியாத ஆங்கிலத்தில் என்ன சொல்வீங்க? என்னால் பண்ண முடியாது, இம்பாசிபிள். அதை கொஞ்சம் பிரித்து சொல்லு, ஐ ஆம் பாசிபிள். அப்புறம் எங்கே இருக்குது நெகட்டிவ் இந்த உலகத்தில்? தெர் இஸ் நோ நெகட்டிவ் இன் திஸ் வேர்ல்ட். சரியா? அண்ட் தேங்க்யூ my dear children for this lovely session today.